ஐயோ போச்சே போச்சே இவங்க கிட்ட கடைசி வரைக்கும் போராடி விளையாண்டு கூட ஜெயிக்க முடியாம போயிருச்சே இப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து பாகிஸ்தானை பார்த்து புலம்புற மாதிரி தான் நேற்று இங்கிலாந்து vs பாகிஸ்தான் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இங்கிலாந்து கடைசி வரைக்கும் வந்து டஃப் கொடுத்து விளையாண்டும் கூட அவங்களால வந்து ஜெயிக்க முடியல. நேற்று பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க, இங்கிலாந்து வந்து செகண்ட் பேட்டிங் தான் வந்து பண்ணாங்க. நேற்று பாகிஸ்தான் vs இங்கிலாந்துக்கான 5th T20 மேட்ச் வந்து நடந்துச்சு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல என்னோட டீம்ல என்ன விட்டா வேற யார் இருக்கா, நான் தான் அடிச்சானு, வேற யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரிஸ்வான் தான் வந்து பாத்தீங்கன்னா மரண மாஸ் காட்டிட்டாரு. கிட்டத்தட்ட 63 ரன் வந்து எடுத்தாருங்க. பாபர் அசாம் அதான் நீ அடிக்கிறீல இனி நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் வந்து 9 ரன்லேயே வந்து அவுட் ஆயிட்டாரு. மற்ற எல்லாருமே வந்து யாருமே வந்து அடிக்கிறாங்க. ஆசிஃப் அலி இருக்கட்டும், ஹைதர் அலி, மசூத் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து வர நடைய கட்டிட்டு போக, வர அவுட் ஆகி நடைய கட்டிட்டு போக, இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு வந்து எகிரவே இல்லை. 145 ரன் மட்டும் தான் வந்து எடுத்தாங்க. வழக்கம் போல வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ஒன்னு ரிஸ்வான் அடிக்கிறாரு, இல்லைன்னா பாபர் அசாம் வந்து அடிக்கிறாரு. ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து அவங்க டீம் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கே ரொம்ப தட்டுக்கட்ட வேண்டியதா வந்திருக்கு. அந்த மாதிரி தான் வந்து நேத்து மேட்சும் வந்து இருந்துச்சு. ரிஸ்வான் தான் வந்து 60 ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாரு. மற்ற யாருமே வந்து எடுக்காம 145 ரன் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இங்கிலாந்து என்ன நினைச்சாங்க, சரிப்பா 145 ரன்லாம் பெரிய விஷயமா, ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், செகண்ட் பேட்டிங் வேற வந்து பண்றோம், இன்னைக்கு நம்ம கையில தான் வந்து மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் வந்து விளையாட வந்து இறங்குனாங்க. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா 3 ரன்னு கிட்டே ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 31 ரன் இருக்கும்போது 3 விக்கெட் மாலமாலன்னு சொல்லிட்டு விக்கெட் சரன்னு சொல்லிட்டு இறங்கிருச்சு. ஓப்பனிங் வந்த யாருமே வந்து சரியா வந்து விளையாடவே இல்லை. வர அவுட் ஆயிட்டு போயிட்டா அப்படின்னு தான் வந்திருந்தாங்க. மாலன் அப்படின்ற ஒரு பிளேயர் தான் 36 ரன் வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் மோயின் அலி தாங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்னுட்டாரு. மனுஷன் கடைசி வரைக்கும் நின்று அடிச்சுமே கூட ஜெயிக்க முடியல அப்படின்றதான் வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. மோயின் அலி வந்து பாத்தீங்கன்னா 51 ரன் வந்து எடுத்தாரு. கடைசியில வந்து கடைசி ஓவர்ல 6 பால்ல 15 ரன் வந்து தேவைப்படுச்சுங்க. அப்போ மனுஷன் வந்து சிங்கிள் எடுத்தாரு, சிக்ஸ் எடுத்தாரு. சிக்ஸ் எல்லாம் சும்மா பறக்க விட்டு, சிக்ஸ் பவுண்டரிஸை பறக்க விட்டு கூட கடைசியில் வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு. கிட்ட 6 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஈஸியாக வந்து வின் பண்ணுற மாதிரி வந்து ஆயிட்டாங்க. பாகிஸ்தான் இங்கிலாந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்து தான் வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து தோக்குறாங்க. இதா பரவாயில்ல, போன மேட்ச்லாம் வந்து 10 பால்ல 5 ரன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. 10 பால்ல 5 ரன் இங்கிலாந்துனால வந்து எடுக்க முடியல. அந்த மேட்ச்ல கூட வந்து தோத்துட்டாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் மொத்தம் 7 T20 மேட்சஸ் வந்து இருக்குங்க. அதில் வந்து 5 மேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 5 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் பாகிஸ்தான் வந்து வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணிருக்காங்க. இனி வந்து 2 மேட்ச் வந்து இருக்கு. இந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் வின் பண்ணிட்டா கூட இந்த சீரிஸை வந்து வின் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து இங்கிலாந்து வந்து இந்த சீரிஸை வந்து வின் பண்ணணும்னா 2 மேட்ச் வந்து வின் பண்ணணும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இங்கிலாந்து vs பாகிஸ்தான் மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிருக்கு. யார் ஜெயிப்பா என்ன அப்படின்னு தெரியாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்து இது வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் வின் பண்ணா இங்கிலாந்து வின் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாகிஸ்தான் மாத்தி ஆல்டர்னேட்டிவா வின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து கண்டினியூஸா 2 வெற்றியை வந்து பாகிஸ்தான் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து வரப்போற மேட்ச்ல தொடர் வெற்றியை வந்து பதிவு பண்ணுவாங்களா, இல்ல இங்கிலாந்து வந்து டஃப் கொடுப்பாங்களா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாந்து vs பாகிஸ்தான் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வரப்போற மேட்சஸ்ல வந்து யாருக்கு வெற்றி அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.